இது பேசினோ வண்டி. இது என்ன கம்மியாக ஃப்ரெண்டு பிரேக் வேலை செய்யலைன்னு சொல்லி வந்தாங்க. பார்த்தா அந்த கேபிள் தான் ஃபால்ட்டாக இருக்குது. அந்த கேபிள் இந்த இடத்துல கும்மல் மாதிரி வரும், அது கட் ஆகிடுச்சு. கேபிள் தான் மாற்றணும். அப்புறம் என்ன பேக்கில் பிரேக் ஷூ பிடிக்கலன்னு சொன்னாங்க. இது வந்து மலைக்கு முன்னாடி தான் அதில் பிரேக் ஷூ மாற்றினேன். ஆனால் மறுபடியும் போயிடுச்சு. அது ஃபுல்லாக தண்ணி இறங்கிட்டு இது வெள்ளை வெள்ளையாக இருக்கா, பூரா தண்ணி. மழை தண்ணியில் நல்லா ஓடி இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தண்ணியில் ஓடிச்சுன்னா அப்படி தான் இருக்குது. ஆமாம், பைக்ஸ் ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் அதில் ட்ரம்மும் போச்சு. இந்த பார்த்தீங்களா, ட்ரம்முக்குள்ளே எவ்வளோ தண்ணி இறக்கிது. ஆனால் ட்ரம்மு கோடு கோடாக இருக்குது. பார்த்தீங்களா, கோடு கோடாக இருந்துச்சுன்னா ட்ரம்மு மாற்றத்தான் வேணும். ட்ரம்மு போச்சுன்னா தான் அப்படி கோடு கோடாக இருக்குது. பிரேக்ஸ் ஓயாமல் மாற்றுற மாதிரி வரும். ஆமாம், அந்த பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இறங்கி வெள்ளை வெள்ளையாக எவ்வளோ தண்ணி தான் இது. ஆமாம், இங்கே வரும் பிரேக்ஸு பற்றிலாம் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக தண்ணியில் ஓடி இருக்குது. தண்ணியில் ஓடின ஷூ. ஆனால் மலைக்கு முன்னாடி மாற்றி கொடுத்தேன். இன்னும் இப்போ தானே மாற்றி கொடுத்தீங்க, நம்ம பிரேக் பிடிக்கலைன்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், தண்ணியில் ஒன்றா போத்தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தா உங்கள் வண்டியில் பிரேக் ட்ரம்மும் போயிருக்கு, அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ ஷூவை மாற்றி விடுங்க, அப்புறம் வேணால் பார்த்துக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், வந்துட்டேன். இந்த ஒரிஜினல் ஷூ தான் வாங்கியிருக்கேன் பாருங்க. ஒரிஜினல் ஷூ வந்து எவ்வளோனா 295 ரூபா. 295 ரூபா ஒரிஜினல் ஷூ. ஆமாம், 290 ரூபா கொடுத்தேன். ஆமாம், ஓய் தான். ஒரு மாதிரி ஓயே வாங்கி மாட்டுங்க, அதான் நல்லாயிருக்கு. ஆமாம், ரெண்டு பிரேக் கேபிள் இந்த கம்பெனி தான் வாங்கியிருக்கேன். இந்த கம்பெனியே எவ்வளோ ரேட்டு? ரெண்டு சுப்ரஜித். இது சுப்ரஜித்துன கம்பெனி. இதுவும் இதாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஏன்னா பேக் பிரேக்னால் ஓய் தான் வாங்கியிருப்பேன். ஃப்ரெண்டு பிரேக்கு எமர்ஜென்சி யூஸ் பண்ணுறது தானே. 219 ரூபா அந்த கேபிள். இந்த போட்டுக்குவாங்க 219. ஆமாம், சுப்ரஜித்து. இதுவும் ஒரு வேலை நல்ல கம்பெனி தான். நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி உள்ளதுக்குள்ள இதைத்தான் வாங்குறது. ஆமாம், ஏன்னா ஒரிஜினல்லாம் இல்லை, ரேட்டு கூட வர்றேன். கஸ்டமர் நல்லா சமாளிக்க முடியாது. இதுவே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அவர் கொடுத்த மாதிரி சொன்னார். சரி, ரொம்ப ஒன்றும் செலவு இழுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரிஜினலே வாங்கிட்டேன். உங்களுக்கு மழை தண்ணியில் ஓடி பிரேக் சரியாக பிடிக்கல, இந்த மாதிரி ஷூவை மாற்றி ஓட்டுங்க. இப்போ தானே மாற்றணும், ஓடட்டுன்னு சொல்லி ஓட்டாங்க. ஏன்னா பிரேக்குங்கிற வண்டிக்கு ரொம்ப முக்கியம். இல்லையா முட்டுச்சு கொண்டுச்சுனாக்க அப்புறம் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணித்தானே ஆகணும். இப்படி பேசுகிறேன்னு ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க, நடைமுறையை சொல்கிறேன். நம்ம இந்த பாப்பா அந்த பாப்பா இப்போ தானே மாற்றணும், இப்போ தானே செலவு பண்ணு அப்படின்னு நினைப்போம். கடைசியில் ஏதாவது சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் இதை முதலே செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற தோணும். அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக நினைக்காதீங்க.